இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் காலவேப்பலோட ஒரு பாடல். ஒரு பாடல் தான் எப்படின்னா, முதல்ல இந்த ககர வர்க்கத்தில் ஒரு பாட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி காக்கைக்கா கூகைக்காக அந்த பாட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து தகர வரிசையில் ஒரு பாட்டு. அப்பயே அந்த அரிகண்டத்தில் எமகண்டத்தில் பாடுறது தான் இதுவும். ஒரு தூதர் கேட்குற காவலை பாடினேன், வேற எல்லாம் பாட முடியுமா, நான் பாடுறேனே அப்படின்ட்டு தாவலை உடனே பாடினாராம். இதா இதை பாருங்க. தாதி தோதியுது தத்தை தத்தை தூதோதாது. தாதி தோதியுது தத்தை தூதோதாது. தூதி தூதொத்த தூததே தாதொத்த துத்தித்ததாதே துதித்துத்தே தொத்தீது தித்தித்த தோதி துதி. இது நீங்க வந்து வாயில சொல்றதே கஷ்டம். நான் சொல்ல எழுதி வச்சுட்டீங்கன்னா சரியா வரும். தாதி தூது ஓதாது. தாதி தூத் பாருங்க. தாதி தூது ஓதியுது தாதி தோதியுது தத்தை தூது ஓதாது. தூதி தூதொத்த தூதி தூதொத்தித்த தூததே தாதொத்த துத்தித்த தாதே துதித்துத்தே தொத்தீது தித்தித்த தோதி துதி. நிறுத்தி சொல்றேன், அழகா கேட்டுங்க. தாதி தோதியுது தாதி தோதியுது தத்தை தோதாது. தூதி ஒத்தித்த தூததே தாதொத்த துதித்த தாதொத்த துத்தித்ததாதே தாதொத்த துத்தித்ததாதே தாதொத்த துத்தித்ததாதே துதித்துத்தே தொத்தீது தித்தித்த தோதி துதி. அது பாட்டு அவ்வளோ அழகான பாட்டு. பாருங்க எவ்வளவு கஷ்டமான வார்த்தை. இந்த மாதிரி இப்படி எல்லாம் கூட எழுத முடியுமான்றதே நமக்கு அது நினைக்கவே ஆச்சரியமா இருக்கும். தாதி தோதியுது தத்தை தோதாது. தூதி ஒத்தித்த தூதே தாதொத்த துத்தித்ததாதே துத்தித்ததே துதித்துத்தே தொத்தீது தித்தி தோதி துதி தொத்தூது தித்தித்த தோதி துதி. தாதீது தாதி தூதோதாது தத்தை தூதோதாது. தூதீது தொத்தித்த தூததே தாதொத்த தோதித்ததாதே தொத்தித்ததே தொத்தித்த தொத்தீது திதித்தொத்த தொத்தீது தித்தொத்த தோதி துதி அப்படின்றது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தாதி தோதியுது தாதி தாதி அதாவது தாதி தூது தாதி தூதோ தீது. அதுதான் அப்படி சொல்ற. தாதி தூதோ தீது தாதி தூதோ தீது தாதித்தோ தீது. அது வரும். தாதி தூதோ தீது அப்படி எடுத்துக்கிறாரு. தாதி தூதோ தீது. தாதியை தூது அனுப்புவது தீமை. என்னன்னா, அதாவது தன்னுடைய அன்பான கணவனுக்கு தாதியை தூது அனுப்பினா அவன் என்ன பண்ணுவாளாம், அந்த தூதை சொல்லாம அவன்பால் அவ வந்து அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவாளாம். இவ என்ன தூது சொன்னாலோ தூது அனுப்பினாலோ அந்த தூது வார்த்தைகளையே அவ உபயோகப்படுத்தி அவ வந்து அந்த தன்னுடைய கணவனை அவ பறிச்சுப்பா அப்படின்ட்டு அதை சொல்றாதீங்க. தாதி தோதி தாதியை வந்து தூது அனுப்பக்கூடாது. எப்பயுமே கணவன்கிட்ட தாதியை தூது அனுப்பக்கூடாது. அது வந்து தீமையை விளைவிக்கும் அப்படின்னார். அப்புறம் வந்து தத்தை தூது ஓதாது. தத்தைனா கிளி. கிளி கிட்ட சொல்லி நீங்க தூது அனுப்பினீங்கன்னா கிளி ஒழுங்கா போய் தன்னுடைய கணவன்கிட்ட தன்னுடைய மனசை பத்தி சொல்லாதான். அது என்ன கிளியால என்ன பேச முடியும்? கிளி வந்து பேசுமா? சும்மா கொண்டு அப்படி சொல்லுமே ஒழிய கிளி வந்து நம்மள மாதிரி ஒழுங்கா எடுத்து சொல்லாதுன்னு சொல்ற. தத்தை தூது ஓதாது. தத்தை தூது ஓதாது அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது தூதி தூன்றது வந்து தூதினா தாதி ஒரு பேரு. தூதி தாதி தூதி தூன்னா தாதியோட தூது. தாதியின் தூது முதல்ல வந்தது தோழியின் தூது. அது இது வந்து தாதியின் தூது. முதல்ல சொன்னீங்களா, தாதி தோதி இது. அது வந்து தாதி தோதி இது. தாதி அந்த இடத்துல தாதின்றது தோழி. இந்த இடத்துல இது தாதின்றது பாருங்க. தத்தை தூது ஓதாது. தூதின்னா தாதி. தாதி தூது தாதியின் தூது தொத்தித்த தூதே ஒத்த. அதை அப்படி எடுத்துக்கணும். ஒத்த
ஒத்த ஒத்ததித்த தூதே அப்படி தூது அதே, தொத்தித்த தூததே அப்படின்றத வந்து ஒத்த தித்த தூது அதே. அதாவது ஒத்ததித்தன்னா ஒத்தி போட்டு தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்குமா. ஏன்னா தோழி வந்து போய் சொல்ல மாட்டான். தாதி வந்து அடி அடி அந்த சொன்னோம்னா சாரி தாதி இல்லை, இந்த இடத்துல தோழி. முதல்ல தாதி கரெக்டு, இந்த இடத்துல தாதின்றது தோழி. தோழி கிட்ட சொல்லி தூது அனுப்பினோம்னா தோழி என்ன பண்ணுவாளாம், போலாம் இரு போலாம் இரு சொல்றேன் இரு தள்ளி போட்டுட்டே போவாளாம். அததான் ஒத்தி ஒத்தி பிளஸ் தத்த பிளஸ் தூது பிளஸ் அதே அப்படி எடுத்துக்கணும். ஒத்தி போடப்பட்டு கொண்டே இருக்கும் தூதாயிடுமா அது. ஒத்த தொத்த தூததே தூது அதே, ஒத்தித்த தூததே அப்படின்னா ஒத்தி போடப்பட்டே போயிட்டு இருக்கிற தூதுவாகுமா. ஒத்தி பிளஸ் தெத்த, ஒத்தி பிளஸ் அத்த தத்த, ஒத்தி பிளஸ் தத்த பிளஸ் தூது பிளஸ் அதே, தொத்தித்த தூததே அப்படின்றது வந்து தள்ளி போடப்பட்டே போயிட்டு இருக்கிற தூது மாதிரி ஆயிடுமா. தாதொத்த தாதொத்தன் தாதுன்னா பூக்கள்ல இருக்க மகரந்தம். பூக்கள்ல அந்த அந்த ஒரு சொன்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பூக்கள் மேல மகரந்தம் அது அது தாதொத்தன்னா பூக்களில் உள்ள மகரந்தம் போன்ற துத்திதத்தாதே. துத்திதத்தாதேன்றது வந்து துத்தின்றது வந்து தேமல், துத்தின்னா தேமல். தத்தாதேன்னா பெண்களுக்கு வந்து அந்த அந்த இந்த மாதவிலக்கு காலங்கள்ல முகத்துல வந்து ஒரு படர் தாமரை மாதிரி வருமா, முகம் மூஞ்சி உடம்புல எல்லாம். அது 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 அந்த அந்த மாதிரி முகத்துல வந்து படர் தாமரை வரலையா இவளுக்கு. ஏன்னா தூது சரியா அந்த தன்னுடைய கணவனுக்கு தூத சரியா போய் சொல்லல அப்படின்றதுனால துத்தித்த தொகதே. அதான் துத்தித தத்தாதே, துத்திதத்தாதே. துத்தி தத்து பிளஸ் ஆதே, துத்தி பிளஸ் தத்து பிளஸ் ஆதேன்னு அர்த்தம். துத்தினா தேமல், தத்துன்னா தத்து பிளஸ் ஆதேனா தத்துன்னா படறது, ஆதேன்னா நடைபெறாது. தத்து பிளஸ் ஆதேன்னா அத தத்துன்னா படறது, படர்தாமரை மாதிரி அந்த தேமல் மாதிரி வருது. துத்தின்னா தேமல், தத்துன்னா படறுதல், ஆதேன்னா அது நடக்காதான். அந்த படர்தாமரை மாதிரி இருக்கிறது மூஞ்சில வராதான். அப்புறம் வந்து துதித்துத்தே. துதித்துத்தேன்றது வந்து அந்த தேவை வந்து முன்னாடி போட்டுக்கணும். தே பிளஸ் துதித்துன்னு வச்சுக்கணும். இது கவிதைக்காக துதித்து துதித்துத்தே அப்படின்னு போட்டிருக்கு கொடுக்குறாரு. இதுல தேவை வந்து தே துதித்து அப்படின்னு வச்சுக்கணும். கடவுளை வழிபட்டு, அந்த இடத்துல தேன்னா கடவுள், துதித்து கடவுளை வழிபட்டு, துதித்துத்தே அப்படின்னா கடவுளை வழிபட்டுன்னு அர்த்தம். தே முன்னாடி ஒன்று தே துதித்து அப்படின்னு கடவுளை வழிபட்டு. தொத்தி இது தோ பிளஸ் தூது பிளஸ் தீது. கடவுளை வழிபட்டு தொடர்ந்து அவரே தூது அனுப்புறது தப்பா பண்ணக்கூடாது. கடவுளை வந்து நம்ம வழிபடுற தெய்வம், அவரை போய் நமக்கு தூது அனுப்பினா அது நியாயம் இல்லை. ஆனா தூது போயிருக்காரு ஈஸ்வரன் வந்து சுந்தரமூர்த்தி ஆயினாருக்காக தூது போயிருக்கார். இன்னொரு 2-3 இடங்கள்ல திருவிழா ஈஸ்வரன் தூது போனது வரும், அது இல்லை. ஆனா கடவுளை தூது அனுப்பக்கூடாதுன்னு இவன் சொல்ற. தூது நமக்காக போய் கடவுளை கூப்பிட்டு தூது அனுப்புறது அதுவும் தப்பாயிடும். அதனால தித்தித்த மனசுக்கு இனிப்பான திதிப்பு, மனசுக்கு இனிப்பான தோதி. அது தோதின்னா தித்தித்த தோதி துதி. தித்தித்த தோதின்றது வந்து இந்த இடத்துல ஓதின்னு எடுத்துக்கணும். ஏன்னா தித்தித்த வர்றதுனால அதை கண்டினியூ பண்ணி வர்றதுனால இத்து பிளஸ் தோன்னு இங்க இதுல கவிதையில வந்து செய்யுள்ள அது மாதிரி சொல்லிடுறாங்க. கவிதையில அது மாதிரி சொல்லி பாடல்ல. அதனால தித்தித்த தோதின்னா ஓதி அதையே சொல்லிட்டு திதி, அதையே சொல்லிட்டு திதின்னா இருக்கிறது, திதின்னா இருக்கைன்னு அர்த்தம். அதனால நீ மனசுக்கு இனிப்பான அவரோட பேரையே சொல்லிட்டு இரு அப்படின்னு சொல்றதா இது ஒரு பாட்டு. இது ஒரு அருமையான பாட்டு. இதை வித்தார கவிதைன்னு பேரு. இந்த மாதிரி பாடல்லாம் பாடுறது ரொம்ப கஷ்டம். வெறும் தாதான் தகர வரிசையை தவிர வேற எதையும் யூஸ் பண்ணல இந்த பாட்டில். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பாட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். தாதி தோதிது, தாதி தூதோதிது, தத்தை தூதோதாது, தூதி தூது ஒத்தித்த தூததே, தூதி தொத்தித்த தூததே, தாதொத்த துதித்தத்தாதே, தாதொத்த துதித்தத்தாதே, துதித்துத்தே
தொத்தி இது தித்தித்த தோதி துதி அப்படின்றது இந்த பாட்டு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாடல்கள் இது. இந்த காலமே பாடின பாட்டு இது. இதுக்கான அர்த்தமும் நம்ம கேட்டோம். இதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வித்தார கவின்னு பேர். வித்தார கவின்னா உங்களை மனசை மயக்க வைக்கிறது. அப்படியே நீங்க அதை கேட்ட உடனே அசந்துருவோம் இல்லையா, அதுதான். தேங்க்யூ.